அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 13 பார்க்க போகிறோம். இதில் இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்கிற முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும், ஓகேவா? இந்த வீடியோவில் மொத்தமாக 30 கொஷின் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா: எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? ஆன்சர்: லாகூர் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி டேஷில் உருவாக்கப்பட்டது? காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1934 உருவாக்குனாங்க. பிரம்ம சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? பிரம்ம சபா என்ற அமைப்பை நிறுவியவர் ராஜாராம் மோகன்ராய் அவர்கள். ராஜாராம் மோகன்ராய் அவர்கள். 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியவர் யார்? 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் அன்சாரி. டாக்டர் அன்சாரி அவர்கள். செங்கல்பட்டில் யாருடைய தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது? செங்கல்பட்டில் யாருடைய தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்துச்சுன்னா சவுந்தரபாண்டியன். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1916. 1916. நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்? நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்னா பாரதிதாசன். பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது? பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோவில் தொடங்கினாங்க. சான் பிரான்சிஸ்கோ. சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் யார்? சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் யார்னா அரவிந்த் கோஷ் அவர்கள். அரவிந்த் கோஷ் அவர்கள். லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்? இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதிந்தார்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்புதல் என்ற வாக்கியங்களை எழுதியவர் யார்? ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கிறது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படியான ஒரு அழைப்புதல் அப்படின்னு சொன்னவர் யார்? மகாத்மா காந்தி. மணியாட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு கொன்றபோது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார்? மணியாட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் அப்போதைய கலெக்டர் அந்த ஆஷ் துரையை சுட்டு கொன்றபோது இங்கிலாந்தில் மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் ஜார்ஜ். 5ஆம் ஜார்ஜ் அவர்கள். கீழ்கண்டவைகளில் வஉசி அவர்களால் எழுதப்படாத ஒன்று எது? கீழே கொடுத்துருக்கிறதுல வஉசி அவர்களால் எழுதப்படாத ஒன்றுனா பாடல் திரட்டு அப்படிங்கிறத மற்றபடி மெய்யறிவு மெய்யறம் சூரியோதயம் அவர் எழுதினது தான். சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார். சுபாஷ் அப்படிங்கிறவர் நம்மளுடைய இந்திய சுதந்திர போராட்ட முதன்மை நாயகன் அப்படிங்கிறவர் பள்ளியில் படிக்கிற காலத்தில் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார். டேஷ் போதனைகளால் அப்படின்னா விவேகானந்தருடைய பேச்சுக்களில் அவர் ஈர்க்கப்பட்டார். சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கே நடந்துச்சு அப்படின்னா சேலத்தில். புலித்தேவரால் புலித்தேவர் கிடையாது, பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்?
ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிறவர் தான். ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். அப்புறம் கேம்பல் அப்படிங்கிறவரால் தோற்கடிக்கப்படுவார் பிற்காலத்தில். புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு எதனை அடிப்படையாக கொண்டிருந்தது? புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு எதனை அடிப்படையாக இருந்துச்சுன்னா ஆன்மநேய ஒருமைப்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்துச்சு. 1912ஆம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? 1912ஆம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்னா பாரதியார். 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றவர் யார்? வேவல் பிரபு. நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது? நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் துயரம் தான். பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937-39ஆம் ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? ராஜாஜி அவர்கள். வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்து வாரியில் புகுத்தியவர் யார்? வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்து வாரியில் புகுத்தியவர் யார்னா சர் தாமஸ் மன்றோ. 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எது? திருவாங்கூர் அரசு. 1857 கழகத்தோடு தொடர்புடைய உணவுப் பொருள் எது? 1857 கழகத்தோடு தொடர்புடைய உணவுப் பொருள் எது அப்படின்னா சப்பாத்தி. புத்தகயாவில் உள்ள மகோபதி ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? புத்தகயாவில் உள்ள மகோபதி ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் பீகார். பொற்கோயிலுக்குள் நீல நட்சத்திர நடவடிக்கையை மேற்கொண்டவர் யார்? ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுறத மேற்கொண்ட பிரதமர் யார்? இந்திரா காந்தி அவர்கள். அதனால் அவர் கொல்லப்பட்டார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1929. அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1922. முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்னா குதிராம் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிராம் போஸ். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.